ஸோ நான் பியூர் டெக்னிக்கல் ரோல்குள்ளே போகணுன்னு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். டேட்டா ஃபீல்டு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. கிளாஸஸ் வந்து தமிழ்லேயும் சொல்லித்தராங்க அப்படின்னாங்க. எங்கள் அம்மாவுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு நான் ப்ரிப்பேர் ஆகி படிக்கிறத பார்த்துட்டு. ஸோ அதுக்குன்னு நான் ஃபுல்லாக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலக்ட் ஆகி நான் ஜூன் மந்த்லேருந்து அங்கே தான் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என் பேர் பிரசாந்த். நான் டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐ இன்ஜினியராக மெடிக்ரோ குளோபல் சொல்யூஷன்ஸில் ஒர்க் பண்ணுறேன். ஸ்கூலிங் காலேஜஸ் எல்லாம் கோயம்புத்தூர் தான் முடித்தேன். காலேஜில் பிடெக் ஐடி படிச்சுட்டு காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு கேம்பஸில் பிளேஸ்மெண்ட் கிடச்சிருந்துச்சு. அது அமேசானில் சப்போர்ட் ரோலுக்கு இருந்துச்சு, கஸ்டமர் சர்வீஸில். அப்புறம் டேட்டா இன்ஜினியர்ஸ் அவங்க கூட தான் நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது எனக்கு டேட்டா ஃபீல்டு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. சர்ச் பண்ணி எப்படி அப்ஸ்கில் பண்ணலான்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது தான் வந்துட்டு ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து குவியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னாங்க. அங்கே மெயின் ரீசன் என்னென்னா கிளாஸஸ் வந்து தமிழ்லேயும் சொல்லித்தராங்க அப்படின்னாங்க. எனக்கு இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி இருந்தாலும் தமிழில் ஒருத்தங்க சொல்லித்தந்தால் இன்னும் மச் பெட்டராக இன்ட்ராக்ஷன் இருக்கும். ஒரு விஷயம் தெரிலனா நம்ம கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணேன். குவியில் ஜாயின் பண்ணிவிட்டு ரெகுலராக எல்லா கிளாஸும் ஸ்கிப் பண்ணாமல் அட்டன் பண்ணிட்டேன். அவங்க கொடுத்த டாஸ்க், அசஸ்மெண்ட்ஸு, ப்ராஜெக்ட்ஸு எல்லாமே முடிச்சுட்டு அப்புறம் ஃபைனலாக கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் சிடி குமுலேட்டிவ் டெஸ்ட்னு ஒன்று வைப்பாங்க. அதுவும் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டு ஸோ வந்துட்டு நான் அந்த டைமில் கிளாஸஸ் ஒர்க் போக பேலன்ஸ் இருக்க டைம்லேயும் வந்துட்டு நான் உட்காந்து எக்ஸ்ட்ரா டாபிக்ஸு அதுலேயே வந்து இன்டெப்த்தாக இருக்கிறது, ரீவைஸ் பண்ணி பார்க்குறது, கோட் போட்டு பார்க்குறது அப்படின்னு நான் எல்லாமே பண்ணி பார்த்துட்டு ஸோ அதுக்குன்னு நான் ஃபுல்லாக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி லேர்ன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ என் அம்மா தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட் சிஸ்டம். அம்மாவே என் மேலே ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க. சரி எப்படியாச்சும் கண்டிப்பாக வந்துட்டு சுவிட்ச் அடிச்சிருவான் அப்படின்ட்டு எங்கள் அம்மாவுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு நான் ப்ரிப்பேர் ஆகி படிக்கிறத பார்த்துட்டு. ஸோ பேசிக்கலி என்னாச்சுன்னா நான் ஒரு கம்பெனிக்கு அட்டன் பண்ணேன். எனக்கு வந்து இதில் பேசிக் ஓவரால் ஐடியா தான் இருக்கும், ஃபுல்லாக எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு ஓகே வி ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் இது மாதிரி ரோல் அப்படின்ட்டாங்க. அப்போ நான் குவியில் சொன்னேன். எனக்கு குவியில் வந்து கொஞ்சம் கைடன்ஸ் கொடுத்தாங்க. தனியாக ஒரு ஃபேஸில் வந்து டீப் லேர்னிங் கிளாஸஸ் நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ மறுபடியும் உட்காந்து டீப் லேர்னிங் டாபிக்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு படிச்சுட்டு நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். பேசிக்ஸாக இருந்தாலும் சரி, அட்வான்ஸ்ட் கான்செப்ட்ஸாக இருந்தாலும் சரி. அப்படி நான் மறுபடியும் ப்ரிப்பேர் பண்ணி தான் நான் குவிக்கிட்ட ரிக்வெஸ்ட்டே பண்ணேன். இந்த மாதிரி எனக்கு இந்த ரோல் தான் ஸ்பெசிஃபிக்காக வேணுங்க, எனக்கு இந்த மாதிரி ரோல்ஸ் இருக்க கம்பெனிஸ் மட்டும் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க, ஐ வில் கிவ் இட் மை ஷார்ட் அப்படின்னு சொன்னேன். இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலக்ட் ஆகி நான் ஜூன் மந்த்லேருந்து அங்கே தான் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். மெயின்லி சொல்ல போனால் என்னோடய டியூட்டர்ஸ் தான் எல்லாருமே சூப்பர். ஸோ பேசிக்கலி சொல்ல போனால் சபரிநாத் பிரேம்லால் சார், நேதாஜி நிர்மல் சார், அப்புறம் ஜஸ்டன் எட்வர்ட், இவங்க எல்லாருமே எனக்கு வந்தாங்க. தீஸ் ஆர் த 3 பெஸ்ட் கைஸ். எனக்கு அவங்க என்னென்ன டாபிக் அவங்க வந்து எடுத்தாங்களோ எனக்கு எல்லாமே நல்லா கிராஸ்ப் ஆச்சு. அது எல்லாமே நான் ஃபாலோ பண்ணி படித்தேன். இப்போவும் வந்து ஸ்டில் ஐ எம் லேர்னிங். இன்னும் கீப் அப் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். 3 மாதம் கோர்ஸ் முடிஞ்சு 6 மந்த்துங்கும் போது 6th மந்த்துங்கும் போது நான் கம்ப்ளீட்டாக ப்ரிப்பேர் ஆகி நான் ப்ளேஸ் ஆகி ஒரு கம்பெனிக்கே வந்து 7th மந்த் அப்படிங்கும்போது நான் உள்ளே வந்துட்டேன். தேங்க்யூ குவியன் டீம்.